திண்டுக்கல்ல நிலக்கோட்டைங்கிற ஊர்ல பசிமாங்கிற ஒரு பெண்மணி அந்த அங்கன்வாடி ஊழியரை வேலை பணிபுரிகிறாங்க. அதுக்கு குழந்தை வளர்ச்சி அலுவலர்னு சொல்லி வாசிங்கிற மேடம் அவங்கள புர்காவை கட்டாயப்படுத்தி கழட்ட சொல்லி இருக்கிறாங்க. இந்த புர்காவுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இது வரைக்கும் தெரியல. இது ஒழுக்கமான உடைதான். இதனால உங்களுக்கு என்ன? இந்த சங்கி வேலைகளை எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல கொண்டு வராதீங்க. இதுக்குத்தான் நாங்க ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த புர்காக்காக இது வரைக்கும் நாங்க போராட வேண்டியது இருக்குது. எங்க உரிமை, எங்களுடைய உடை. இதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? ஒவ்வொரு முஸ்லிம்களும் இப்பவே நீங்க என்ன செய்யுங்க, முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருங்க. இல்லைன்னு சொன்னா இந்த கலைகள் பெருசாகி நம்மளோட உடை, நம்முடைய உணவு இனி எல்லாத்துலயும் தலையீடுகளாயிருங்க. அதனால இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் அதெல்லாம் பாக்குறாப்புல இல்ல. இதெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு போச்சா ஏதோ தெரியல. இது வரைக்கும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க. இப்ப சிறுபான்மையரை பாதுகாப்புக்கு தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்ற தெரியல. ஒவ்வொரு முஸ்லிம்களையும் இதுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் குரல் கொடுக்கணும். இப்படி விட்டு கொடுத்தோம்னு சொன்னா காலப்போக்குல குஜராத்தை விட மோசமான நிலைமையா வந்துடுறேன். ஏன்னா இந்த புர்காங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு உடை. இதுல யாருமே சீண்டக்கூடாது. இல்லைன்னு சொன்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அந்த பெண் போட்டிருந்த புர்காவில இவருக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தது? ஒரு பெண் சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி அவங்கள ஆடை அலங்காரத்தை வெளிப்படுத்தாம இந்த புர்கா என்பது ஒரு ஒழுக்கமான உடை. இந்த உடை அணிவதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத யாருக்கும் பேச அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தது இந்த புர்காவை கலட்ட சொல்லி? இது எல்லா பொதுமக்கள் மத்தியிலையும் இத கண்டிப்பா பரவலா எல்லாருக்கும் செய்யுங்க. கட்டாயப்படுத்தி நீங்க இத கலட்ட சொன்னதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் அனைவர்களும்